சமுத்திரக்கணி அவர்களே, சமத்துவ நாயகன் அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே, இயக்குனர் விஜயகுமார் அவர்களே, வல்லுநர்களே, விழாவில் பங்கேற்று பாடலை வெளியிட்டு வாழ்த்தை விடைபெற்று சென்றிருக்கிற நமது துணை முதலமைச்சர் அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அவர் ஒரு நடிகராக இல்லாமல் இயல்பாக ஒரு உழவராக விவசாயியாக பாடல் காட்சிகளில் வந்து போனதை நாம் பார்த்தோம். இந்த திரைப்படம் பொருத்தமான ஒரு காலச்சூழலில் வெளிவருகிறது. அமெரிக்காவோடு வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கிற நமது பிரதமர் மோடி அவர்கள் அல்லது பாஜக அரசு 20 ஆண்டுகளுக்கு வரியில்லாமல் அமெரிக்காவிடமிருந்து உணவுப் பொருள் உள்ளிட்ட அனைத்தையும் இறக்குமதி செய்வதற்கு உடன்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகளின் உற்பத்தி பொருள்களை தவிர மற்ற பொருள்களுக்கு மற்றவர்கள் உற்பத்தி செய்கிறவர்கள் விலையை நிர்ணயிக்க முடிகிறது. ஆனால் விவசாயிகள் தாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை அதற்கான ஆதார விலையை நிர்ணயிக்க முடியாத எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நிலை. எல்லா மாநிலங்களிலும் கலைஞர்கள் இருக்கிறார்கள், இயக்குநர்கள் இருக்கிறார்கள், சூப்பர் ஸ்டார்கள் இருக்கிறார்கள். அமிதாப் பச்சன் இந்தியாவிலேயே ஒரு புகழ்பெற்ற சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் அவர் முதலமைச்சராக ஆசைப்பட்டதில்லை. கேரளாவிலே அப்படி பல சூப்பர் ஸ்டார்கள் உண்டு, மம்முட்டி போன்றவர்கள். அவர்கள் முதலமைச்சராக ஆசைப்பட்டதில்லை. ஆந்திராவிலும் உண்டு, கர்நாடகாவிலும் உண்டு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஒரு படத்தில் நடித்தால் போதும் அடுத்து முதலமைச்சராகலாம் என்கிற நிலை. ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு, நாம் அதை மறுக்கவில்லை. ஆனால் இந்த சிந்தனை போக்கு இருக்கிறதே, இந்த உளவியல் இருக்கிறதே, இந்த திரைத்துறை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் இருக்கிறதே, அது ஒரு பிற்போக்கானதாக இருக்கிறது என்கிற கவலையில் இருந்துதான் சமுத்திரக்கணி அவர்கள் இங்கே இடதுசாரிகள் கலைத்துறையில் இன்னும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்பதை முன்மொழிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நாயகனாக இந்த திரைப்படத்தில் தோன்றியிருக்கிறார் என்று நம்புகிறேன். அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பொறுப்பேற்ற காலத்தில் மக்கள் நல கூட்டணி அமைந்த சூழலில் அவரோடு நெருக்கமாக நின்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் கலைத்துறையிலும் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த கலைத்துறையை இடதுசாரி மயப்படுத்துவதில் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, பங்கு இருக்கிறது என்பதை நானும் உணர்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இருக்கிற இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாடறிந்த புகழ்பெற்ற திரைக்கலைஞர் சமுத்திரக்கணி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் வைகோ அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, தற்போது வாழ்த்து விளக்குகின்ற சகோதரர் சென்ற பெருந்தகர் அவர்களே, விழா மேடையில் இருக்கின்ற திருமாவளவன் அவர்களே மற்றும் இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் தோழர் முத்தரசன் அவர்களே, என்னுடைய சகோதரர் திரு சமுத்திரக்கணி அவர்களே, மற்றுள்ள நண்பர்களே, விழாவுக்கு வருகை தந்துள்ள சகோதர சகோதரி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அரிசி திரைப்படம் ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, தற்போது தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் தேவையான ஒரு விஷயத்தை, அரிசி திரைப்படத்தை சகோதரர் விஜயகுமார் அவர்கள் இயக்கியிருக்கிறார்.
இந்த அரிசி திரைப்படமாக பார்ப்பதை விட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைவு கூறுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கலைக்கு தமிழ்நாட்டை கையில் எடுத்திருந்தால் திராவிட இயக்கங்களே கூட தோன்றியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் கலையை கைவிட்டதால் தான் அதன் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் பரப்பி திராவிட இயக்கம் ஆட்சி பண்ணது. காலம் கடந்தாலும் பெட்டர் லேட் தன் நெவர் என்பது போல கம்யூனிஸ்டுகள் தற்போது கலையை கைவிட்டிருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு கலையின் மூலமாக சொன்னால் மிக சிறப்பாக சென்றடையும். துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரைப்பட இயக்குனர், திரைப்பட நடிகர் என் அன்பு சகோதரர் சமுத்திரகனி அவர்களை, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் கே சண்முகம் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டி முத்தரசன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் கூட ஒரு வேளாண்மை கருத்தரங்கத்தில் நான் கலந்து கொள்ளும் பொழுது இந்தியாவில் 53.8 மில்லியன் அரிசி பற்றாக்குறை இருக்கிறது. 2023-24 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டும் அரிசியுடைய உற்பத்தி குறைந்து வருகிறது. வேளாண்மை திட்டங்கள் இங்கே இந்தியாவில் சரியாக செயல்படவில்லை. ஒரு பக்கம் இயற்கையுடைய சீற்றம், பருவமழை மாறி போய்வது, வறட்சி ஏற்படுவது, தட்பவெப்ப நிலை மாறுவது, மண்ணுடைய தன்மையை ஒரு புறமும் தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த நச்சுக்களால் மண்வளம் மாறுகிறது. திரைப்படமாக வருவதை விட நாம் இதை பாடமாக எடுத்து விவசாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த திரைப்படம் வெற்றி படமாக மாற வேண்டும், எல்லோரும் பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஒரு நாள் இந்த திரைப்படத்தை வெளியிட இருக்கிறோம் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். அதற்குரிய செலவையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அறக்கட்டளை ஏற்கும். இப்படிப்பட்ட திரைப்படங்களை ஊக்குவிக்க வேண்டும். ஆகவே இந்த திரைப்பட இயக்குநருக்கும் நடிகருக்கும் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டே திரைப்படத்துறைக்கு வந்திருக்கின்ற தோழர் முத்தரசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்க்கையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.